மல்டி மாடல் ஏஐ வெர்சஸ் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மல்டி மாடல் ஏஐ. மல்டி மாடல் ஏஐன்றது ஒரே டைமில் மல்டிபிள் டேட்டாஸை இன்புட்டாக வாங்கி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது மூலயமா ஒர்க் பண்ணுறது தான் மல்டி மாடல் ஏஐ. இது எப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஏஐ. இதுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டினீங்கன்னா அந்த ஃபோட்டோ லிசன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டை அக்யூரேட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். இவர்கிட்ட ஆல்ரெடி பாஸ்ட் டேட்டாஸ் இருக்கும். அந்த பாஸ்ட் டேட்டாஸை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்றதை உங்ககிட்ட என்ன சொல்லலான்றதை ப்ரெடிக்ட் பண்ணுவார். மோஸ்ட்லி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இவர்கிட்ட இருக்க நம்பர்ஸை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் பேட்டரை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஃப்யூச்சரில் என்ன இன்புட்டாக கொடுக்கணுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுவார். இது எங்கே அதிகமாக யூஸ் ஆகுதுன்னா, நிறைய கம்பெனியில் நம்ம ப்ராடக்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்ற டேட்டாஸை வச்சுக்கிட்டு அடுத்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. ஏன்னா மல்டி மாடல் ஏன்றது ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா கொடுத்தா கூட உங்களுக்கு பெட்டர் அக்யூரேட் ரிசல்ட்டை கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் கேர் ஏஐலாம் என்ன பண்ணுது, பேஷண்ட்டோட ரெக்கார்டு வச்சு இவருக்கு என்ன டிசீஸ்ன்றதை அக்யூரேட்டாக முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுதில்ல, அந்த மாதிரி.